அன்பர்கள் அனைவருக்கும் அருள்நிறைந்த வணக்கம். பொருளறிந்து வாழ்வதை போற்றுத் தந்தது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துவது ஏன் அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாகவே குழந்தை பிறந்து 1 வருடத்திற்குள் குழந்தைக்கு குலதெய்வ கோயிலோ அல்லது இஷ்ட தெய்வத்தின் கோயில்களிலோ மொட்டை அடித்து காது குத்தி உற்றார் உறவினர்களை அழைத்து விருந்து அழைப்பது வழக்கம். இதற்கு பின்னாடி இருக்க அறிவியல் தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் அதாவது குழந்தை பிறக்கும் வரை தாயுடைய கருமுட்டையில அந்த கருமுட்டையில் இருக்க தண்ணியிலேயே குழந்தைகள் ஊறி ஊறி அந்த நீரையே உட்கொண்டு இருந்திருக்கும். அப்போ அந்த குழந்தையை சுத்தப்படுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பிறந்த உடனே நம்ம குளிப்பாட்டுறது வழக்கம். அப்போ வெளிப்புற உறுப்புகள் எல்லாம் சுத்தமாயிருக்கும். உட்புறத்துல உடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதிலிருந்தே இருந்த முடியை நாம் நீக்க வேண்டும், புது முடி வளர வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 வருடம் கழித்து மொட்டை அடிக்கிறோம். சரி, ஏன் 1 வருஷம் கழிச்சு மொட்டை அடிக்கிறோம், குழந்தை பிறந்த உடனே மொட்டை அடிக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தை பிறந்த உடனே ரொம்ப மென்மையாக இருக்கும். அது ரொம்ப பக்குவமா கையாளணும். இப்போ அந்த குழந்தைக்கோட உயிர் தலையில துடிக்கிறது நம்ம கண்ணால பார்க்கலாம். அந்த உயிர் நாளாக குழந்தை வளர வளர என்ன ஆகும்னா, அந்த முதுகு தண்டின் வழியே மூலாதாரத்தை போய் அடையும். இதுதான் வழக்கம். அப்படியே அந்த குழந்தையோட தோல் ரொம்ப மென்மையா இருக்கனால அங்கேயோ அழுத்தம் ஏற்பட்டால் அது அப்படியே பறிந்து விடும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த குழந்தையினுடைய தோல் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது தோல் தடிமன் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 1 வருட காலம் கழித்து மொட்டை அடிக்கிறோம். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கை வைத்தாலே சிறிது அழுத்தம் ஏற்பட்டாலே அந்த குழந்தையோட தலையில அது பதிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல நம்மளோட எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது. இதனாலதான் 1 வருஷ காலம் கழிச்சு மொட்டை அடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையினுடைய முடியின் வளர்ச்சி திறனை அதிகப்படுத்த வேண்டும். பழைய முடியை, அதாவது குழந்தை பிறந்ததிலிருந்தே அந்த முடியை நீக்க வேண்டும், புது முடி வளர வைக்க வேண்டும், குழந்தையினுடைய அந்த முடி வளர்கிற திறனை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மொட்டை அடிக்கிறோம். காது ஏன் குத்துறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கை கால், அதாவது கைகளிலும் கால்களிலும் எந்த ஒரு அங்கங்கம் உறுப்புகளுமே அதுல இல்லை. ஆனால் தலையிலிருந்து இடுப்பு வரை நிறைய உறுப்புகள் இருக்கு. இதயம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், இப்படி பல உறுப்புகள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வெப்பத்தை ஏதோ ஒரு துவாரத்தின் மூலமா வெளிப்படுத்தி விடுகிறது. ஆனா மூளை முற்றிலும் மண்டையோட்டினால் கவரப்பட்டிருக்கு. அப்போ அந்த மூளையில எந்த ஒரு துவாரமும் வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக இல்லை. இதனால மூளை என்ன பண்ணும்னா, அந்த மூளைகளின் நரம்புகள் எல்லாம் காதுடைய மடல்கள்ல, அதாவது இந்த காது துவாரத்தை சுத்தி அங்க முடிவடைகிறது. அப்போ அந்த மூளையினுடைய வெப்பங்கள் எல்லாம் அந்த நரம்புகள் மூலியமாக கடத்தப்பட்டு இந்த துவாரத்தில் காதின் வழியே வெளிப்படுகிறது. இந்த நரம்புகளின் மூலமாக நாம் ஏற்படுத்தக்கூடிய செயற்கை துளை, அதாவது தோடு குத்துறதுக்காக நம்ம ஏற்படுத்தப்பட்ட துளைகளின் மூலமாக அந்த வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும் பொழுது, இந்த ஒரு தோடு குத்திருக்கும் பொழுது நம்ம யதார்த்தமா கைப்படுது, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு அழுத்தம் அந்த தோடுல ஏற்படுத்தும் பொழுது அந்த நரம்புகள் ஊக்குவிக்கப்பட்டு அதனுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகப்படியாக செயல்படுகிறது. இதுக்கு பேர் தான் அக்கு பிரஷர் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதாவது அந்தந்த உறுப்புகளுக்குரிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுத்தும் பொழுது அந்த அழுத்தம் அந்த நரம்புகளின் வழியே கடத்தப்பட்டு அந்த உறுப்பை ஊக்குவிக்குது, அந்த செயல்திறனை அதிகப்படுத்துகிறது. இதுக்கு பேர் தான் அக்கு பிரஷர். சரி, அதுதான் இயற்கையாகவே ஒரு துளை இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு அறையில ஒரு கதவு இருந்தாலுமே அந்த அறையில ஜன்னல்கள் வைப்பது வழக்கம். ஏன் அப்படின்னா, அந்த கதவுகள் அடைக்கப்படும் பொழுது இந்த ஜன்னல்களின் வழியே வெப்பம் வெளியேறுவதற்காகவும், காற்றோட்டம் சமன் செய்யப்பட வேண்டும், காற்றோட்டம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஜன்னல்கள் வைக்கிறது வழக்கம். அதே கோட்பாட்டின்படி இயற்கையாகவே துளை இருந்தாலும் அந்த வெப்பத்தை இன்னும் அதிகப்படியாக வெளியேற்ற வேண்டும், மண்ணினுடைய சூட்டை தணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செயற்கையாகவே நம்ம காது குத்துறோம். சரி, காது, இந்த அல்லக்காது, இது எல்லாமே அந்த மூளையினுடைய நரம்புகளை ஊக்குவிப்பதற்காகவும் வெப்பத்தை வெளியேற்றுவதற்காகவும் தான். ஆனால் இந்த காது குத்துறது அந்த காலத்துல ஆண் பெண் இருபாலருமே காது குத்திருப்பாங்க. நாளடைவில் பெண்களுக்கு மட்டும் வழக்கமாக்கப்பட்டு ஆண்களுக்கு குறைக்கப்பட்டது. இன்றளவில் தங்களுக்கு விருப்பமாயின் காது குத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற வழக்கத்துக்கு வந்தாச்சு. நன்றி, வணக்கம்.